السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உலகில் பல்வேறு வகையான சபைகள் உள்ளன, அல்லது பல்வேறு சபைகளுக்கு பல்வேறு நோக்கங்கள் உள்ளன. சில சபைகள் ஆலோசனைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் உலக நோக்கங்களை பெறுவதற்காக ஆலோசிக்கப்படுகின்றது. அது ஆட்சியை நடத்துவதற்காக ஆலோசிக்கப்பட்டாலும் சரியே, அல்லது அரசியல்வாதிகளின் சபைகளில் ஆலோசிக்கப்பட்டாலும் சரியே, அல்லது வியாபாரம் செய்பவர்களது சபைகளாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டு மற்றும் கேளிக்கைகள் பற்றிய விஷயங்களை பேசுவதற்கான சபைகளாக இருந்தாலும் சரி. பிறகு சில பெயர் தாங்கிய அறிவு சார்ந்த சபைகளும் உள்ளன. இவைகளுக்காக கமிட்டிகள் உருவாக்கப்படுகின்றன. கேளிக்கைகளின் நிகழ்ச்சிகளை வகுப்பதற்கும் மக்கள் ஒன்றாக அமர்ந்து ஆலோசிக்கின்றனர். சுருக்கமாக, இந்த அனைத்து வகையான சபைகளும் கமிட்டிகளும் ஒன்றிணைந்து அமர்வது உலகப் பணிகளுக்காக செய்யப்படுகின்றது. இறைவனுக்கோ அல்லது இறை திருப்திக்கோ அல்லது இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகவோ இந்த சபைகள் இல்லை. மக்களின் நன்மைக்காகவும் ஏதேனும் சபைகள் கூட்டப்பட்டாலும் சிந்திக்கப்பட்டாலும் அவைகளும் கூட உலக நோக்கங்களுக்காகவே கூட்டப்படுகின்றன. இறைவனுடைய திருப்தியை பெறுவது அதன் நோக்கமாக இருப்பதில்லை. ஆனால் மார்க்க நோக்கங்களுக்காக உள்ள சில சபைகளும் உள்ளன. அவைகள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நிலைநிறுத்துவதற்காகவும் உள்ளன. மனிதர்களை இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்காக ஆலோசிக்கப்படுகின்ற சிந்திக்கப்படுகின்ற சபைகளும் உள்ளன. அல்லது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வழிகளை தேடுவதற்கான சபைகளும் உள்ளன. அல்லது அந்த சபைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்கு அதில் கலந்து கொள்கின்றனர். சுருக்கமாக, இந்த சபைகளின் நோக்கம் நம்முடைய அனைத்து பணிகளும், நாம் தீட்டக்கூடிய அனைத்து திட்டங்களும், மஜ்லிஸின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அல்லாஹ்வின் திருப்தியை
பெறுவதாக மட்டுமே உள்ளது. அவைகளில் வீணானவைகளிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளன. இப்படிப்பட்ட சபைகள்தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சபைகளின் விளைவுகள் இம்மையிலும் வெளிப்படுகின்றன. அப்படிப்பட்ட சபைகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மரணித்த பிறகும் அருளுகின்றான். ஆக ஒரு நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால், அவருடைய வீட்டினுடைய சபையாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களோடு உள்ள சபைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிற்கு வெளியில் உள்ள சபைகளாக இருந்தாலும் சரி, அதில் நாம் அல்லாஹ்வினுடைய திருப்தியை எவ்வாறு பெற வேண்டும் என்ற முயற்சி இருக்க வேண்டும். மேலும் தமது ஆன்மீகத்தை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், மேலும் எவ்வாறு முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என முயற்சிக்க வேண்டும். தமது மற்றும் நம்பிக்கையாளர்களின் நிலைமைகளை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையாளரின் உலக சபைகளும் கூட வெளிப்படையாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகி இருப்பதில்லை. உலக பணிகளை செய்யும் போது கூட அவர் வீணானவைகளிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். உலக பணிகளில் மூழ்கியிருந்தாலும் உள்ளம் இறை நினைப்பை மறப்பதில்லை. உலக பணிகளின் சபைகளிலும் கூட ஏமாற்றுதல் மற்றும் பிறரின் உரிமைகளை பறித்தல் போன்றவைகள் பேசப்படுவதில்லை. அவர் உலக வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் சரியே. இன்றைய நாட்களின் அரசியல் மற்றும் உலகவாதிகளின் சபைகளில் செய்யப்படுவதை போன்று நடப்பதில்லை. மாறாக அல்லாஹ்வினுடைய அச்சம் மற்றும் தக்வா எப்போதும் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. இதுவே ஒரு நம்பிக்கையாளரிடமிருந்து எதிர்பார்க்கவும் படுகின்றது. அதாவது இந்த விஷயங்களை அவர் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்குரானிலும் கூட அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு சபைகள் தொடர்பாக வழிகாட்டி இருப்பது என்னவென்றால், தீங்கு, கிளர்ச்சி போன்றவைகளிலிருந்து தூய்மையானதாகவும், பாவங்களிலிருந்து தூய்மையானதாகவும், தூதருக்கு கட்டுப்படாமையிலிருந்து விலகி இருக்கக்கூடியதாகவும், இறை அச்சத்தின்படி நடக்கக்கூடியதாகவும் சபைகள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இன்றைய நாட்களில் முஸ்லிம்களின் பெரும்பான்மையான சபைகள் இதற்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கின்றது. முஸ்லிம்களை அழிப்பதற்கு திட்டங்களை தீட்டுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ இஸா தனாஜைதும் ஃபலா ததனாஜவ் பில் இஸ்மி வல் உத்வானி வ மாசியத்திர் ரசூலி வ தனாஜவ் பில் பிர்ரி வத்தகுல்லாஹல்லஸீ இலைஹி துஹ்ஷரூன். நம்பிக்கை கொண்டவர்களே, பரஸ்பரம் ரகசிய ஆலோசனை செய்யும் போது பாவம், தீங்கு மற்றும் தூதருக்கு கட்டுப்படாமை போன்றவற்றை ஆலோசிக்காதீர்கள். நன்மை மற்றும் இறையச்சம் தொடர்பாக ஆலோசியுங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். அவனிடமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஆனால் நான் கூறியது போன்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் இந்த கட்டளையை மறந்துவிட்டனர். தங்களுக்கிடையே உள்ள பிரிவினை எல்லை தாண்டியுள்ளது. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் அடையாளமாக ருஹமாவு பைனஹும், அதாவது அவர்கள் தங்களுக்கிடையே அன்பு மற்றும் நேசத்தோடு இருப்பார்கள் என்று கூறுகின்றான். ஆனால் இங்கோ நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹ் படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய காட்சியே தென்படுகின்றது. அவர்கள் தொடர்பாக குலூபுஹும் ஷத்தா,
அதாவது அவர்களின் உள்ளங்கள் பிளவுபட்டுள்ளன என்கின்ற காட்சி தென்படுகிறது. நம்மவர்களோடும் அந்நியர்களோடும் செய்யப்படுகின்ற ஆலோசனைகள், ரகசிய உடன்படிக்கைகள் இருக்கிறது என்றால் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படாதவாறு இருக்கின்றது. இறை அச்சத்தை விட்டு விலகியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் அச்சம் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், அவனிடமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அங்கு ஆட்சிகளும் அரசர்களும் செல்வங்களும் மற்றும் மேற்கத்திய ஆற்றல்களும் பலனளிக்காது. எந்த வல்லரசும் அங்கு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படாமையில் இருந்த மற்றும் இறையச்சத்தை விட்டு விலகி இருந்ததற்கான தண்டனையில் இருந்து காப்பாற்ற முடியாது. முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு உலகை தங்களது நோக்கமாக ஆக்கிக்கொண்டு அதன் பின்னால் ஓடக்கூடியவர்கள் அறிவீனத்தில் இருக்கின்றார்கள். இது இறை இருப்பின் மீது நம்பிக்கையே இல்லை என்பதற்கான செயல் வெளிப்பாடாகும். சிறிதிலவேனும் இறை இருப்பின் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நிலைமை இன்று இருப்பதை போன்று இருந்திருக்காது. மேலும் பெயர்தாங்கிய ஆலிம்களின் நிலையும் இன்று நமக்கு தென்படும் அளவிற்கு இருந்திருக்காது. எவ்வாறு இருப்பினும் இக்காலத்தில் இப்படிப்பட்ட எல்லா வகையான சிந்தனைகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமின்றி அல்லாஹ்வினுடைய அச்சம் மற்றும் தக்வாவை நம்மிடத்தில் அதிகரிக்க செய்வது நமது கடமையாகும். அதே வேளையில் இம்மக்கள் வரை எவர்களினுடைய தொடர்புகள் இருக்கின்றதோ, அதாவது அஹ்மது அல்லாத முஸ்லிம்களோடு எவர்களுக்கெல்லாம் தொடர்புகள் இருக்கின்றதோ, அவர்கள் தமது மட்டத்தில் தமது வட்டத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைக்க தங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய இந்த நிலைமை உங்களை அந்நியர்களுக்கு முழுமையான அடிமைகளாக மாற்றி விடுவதோடு மட்டுமின்றி இறை தண்டனைக்கும் ஆளாக்கிவிடும் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த உலகின் பின்னால் நீங்கள் கிடக்கின்றீர்களோ அதுவும் உங்களிடமிருந்து கை நழுவி போய்விடும். மார்க்கத்தை நீங்கள் ஏற்கனவே விட்டுவிட்டீர்கள். எனவே அல்லாஹ்வின் அச்சம் மற்றும் தக்வாவை உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கான நேரம் இதுவாகும். இல்லை என்றால் எல்லாம் கை நழுவி போய்கொண்டே இருக்கும். உலக ஆலோசனை சபைகளில் ஒரு சபை ஐக்கிய நாடுகள் சபையும் ஆகும். கடந்த நாட்களில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் அமெரிக்க அதிபரின் சொற்பொழிவு நிகழ்ந்தது. அதை பற்றி இங்குள்ள மேற்கத்திய கட்டுரையாளர்களும் விமர்சகர்களும் எழுதியுள்ளனர். அதாவது அந்த சொற்பொழிவின் மூலம் அமைதி நிலை பெறுவதற்கு பதிலாக குழப்பம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. மாறாக இந்த சொற்பொழிவினால் சவுதி அரேபியா மற்றும் சில முஸ்லிம் நாடுகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் மிகவும் வருத்தத்திற்குரிய போரின் நெருப்பை முட்டக்கூடிய சொற்பொழிவாக இருந்தது என்றும் அவர்கள் வெளிப்படையாகவே எழுதியுள்ளனர். எனவே முஸ்லிம் அரசாங்கங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையை முன்வைக்க வேண்டும். எல்லா வகையான குழப்பங்களில் இருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இது பொதுவாக முஸ்லிம் உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை நான் எடுத்து வைத்துள்ளேன். ஆனால் நாம் நம்முடைய நிலைமைகளையும் பரிசீலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜமாத் வெற்றி பெறுவதை ஷைத்தானால் ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஷைத்தான் தனது இயல்பிற்கேற்ப நம்மிலும் நிம்மதியற்ற தன்மையை உருவாக்குவதற்கும் பிரிவினையை உருவாக்குவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருப்பான். எனவே சில வேளைகளில் ஒன்றாக சேர்ந்து அமரக்கூடியவர்கள்
உள்ளூர் அல்லது நகரத்தின் ஜமாத் அமைப்பை பற்றியோ அல்லது தேசிய ஜமாத் அமைப்பை பற்றியோ பேசக்கூடியவர்கள் சில வேளைகளில் மாறாக உண்மையிலேயே ஷைத்தானினுடைய வலையில் விழுந்து விடுகின்றனர். அனுதாபம் தெரிவித்தவாறு தாக்குதல் தொடுப்பது ஷைத்தானின் பணியாகும். எனவே அப்படிப்பட்ட சபைகளில் இத்தகையவர்களும் கலந்து கொள்கின்றனர். அவர்கள் உண்மையில் ஜமாத் அமைப்பிற்கு எதிராக இல்லாதவர்களாவர். ஆனால் ஜமாத்தின் வேதனையை உணர்ந்ததாக கூறுவர். அதன் காரணமாக அதுபோன்ற நபர்களை குழப்பத்தை உருவாக்குபவர்கள் என்று மக்கள் கருதுவதில்லை. தங்களுடன் அனுதாபத்தோடு பேசுகின்றவர்கள் சரியாகத்தான் பேசுகின்றனர் என கருதுகின்றனர். மேலும் சீர்திருத்தத்திற்கான தேவை உள்ளது என்று நினைக்கின்றனர். ஆனால் சீர்திருத்தத்திற்கான தேவை இருக்கின்றது என்றால் நாட்டினுடைய உயர் பொறுப்பாளிகள் வரை, மேலும் காலத்தின் கலீஃபா வரை அந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பிறகு இங்கும் அங்கும் சபைகளாக அமர்ந்து பேசுவது, மேலும் மிகவும் ரகசியமான விஷயங்கள் பேசப்படுவது போன்றும் முக்கியமான விஷயங்கள் பேசப்படுவது போன்றும் ஜமாத் மீதான வேதனை கொண்டு பேசப்படுவது போலும் பேசுவது முற்றிலும் தவறான வழிமுறையாகும். இவை பாவம், தீங்கு, தூதருக்கு கட்டுப்படாமை மற்றும் இறை அச்சத்தை விட்டு விலகிச் செல்வது போன்றவைகளின் அடையாளங்களாகும். எனவே அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் அதிலிருந்து விலகுங்கள் என்று எச்சரித்துள்ளான். ஏதேனும் பொறுப்பாளர்கள் தொடர்பாக முறையீடு இருக்கும் என்றாலோ அல்லது அமீருக்கு எதிராக முறையீடு இருக்கும் என்றாலோ மேலிடத்தில் புகார் செய்யுங்கள் அல்லது காலத்தின் கலீஃபா வரை விஷயத்தை கொண்டு செல்லுங்கள். அதற்கு பிறகு ஜமாத் மக்களின் வேலை முடிந்து விடுகின்றது. எந்த விவகாரத்தை எவ்வாறு பார்ப்பது மற்றும் அதை எவ்வாறு சரி செய்வது என்பது காலத்தின் கலீஃபாவின் வேலையாகும். நிச்சயமாக ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு அஹ்மதியும் வேதனையுடன் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் எல்லா வகையான தீமைகளையும் ஜமாத்திலிருந்து களைவானாக. மேலும் இறை அச்சத்தின்படி நடக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய மக்கள் எப்போதும் ஜமாத்திற்கு கிடைத்துக் கொண்டே இருப்பார்களாக. எனவே இந்த முக்கியமான விஷயத்தை ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜமாத்திற்கு முன்னேற்றத்தை வழங்க மேலும் வழங்கிக் கொண்டும் இருக்கின்றான். ஷைத்தானும் தனது பணியை செய்வான். ஷைத்தான் முதல் நாளிலிருந்தே அல்லாஹ்விடம் இந்த விஷயத்தை கூறி, அதாவது அவன் நம்பிக்கையாளர்களை வழி தவற செய்வதற்காக அனுமதியும் பெற்றிருக்கின்றான். அஹ்மதியத்தின் எதிரிகள் வெளிப்படையாக ஜமாத்திற்கு எதிரான திட்டங்களை தீட்டுகின்றனர், தீட்டவும் செய்வர். அதே வேளையில் அவர்கள் அனுதாபம் என்ற பெயரில் சாதாரண மக்களையும் பலகீனமான ஈமான் கொண்டவர்களையும் தங்களது ஆயுதமாக ஆக்கிக் கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் இது தொடர்பாக விழிப்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜமாத்தை எல்லா வகையான உள் மற்றும் வெளி குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பானாக. மேலும் எப்போதும் நன்மை மற்றும் இறை அச்சத்தை உடைய சபைகளில் அமரக்கூடிய மேலும் அதன் அங்கமாக ஆகக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. பாவம், தீமை, தூதருக்கு கட்டுப்படாமை மற்றும் இறை அச்சத்தை விட்டு தூரம் விலகிச் செல்லக்கூடிய சபைகளில் அமர்வதிலிருந்தும் பாதுகாப்பானாக. சபைகளின் பல்வேறு வகைகள் மற்றும் நிலைகள் தொடர்பாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில கூற்றுக்கள் உள்ளன. மேலும் அன்னாரது உண்மை பெருன்பர் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சில கூற்றுக்களும் உள்ளன. அவைகளை இப்போது நான் எடுத்து வைக்கின்றேன். ஒரு நம்பிக்கையாளரின் சபை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், மேலும் அந்த தரத்தை உடைய சபையாக அது இல்லாத பட்சத்தில் ஒரு நம்பிக்கையாளரின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய கொள்கை இதுவே ஆகும். அல்லது ஒரு நம்பிக்கையாளருடைய செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால்,
அவர் பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு சபையில் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் எள்ளி நகையாடப்பட்டால் அங்கிருந்து சென்று விட வேண்டும். ஏனென்றால் அவர்களை சார்ந்தவர்களாக நீங்களும் கருதப்படக்கூடாது. அல்லது முழுமையான முறையில் வெளிப்படையாக பதில் கூற வேண்டும். இந்த இரண்டு விஷயங்கள் மட்டுமே உள்ளன. ஒரு உண்மையான மூமின் என்றால் அவருக்கு இந்த இரண்டு வழியை தவிர வேறு வழி இல்லை. அதாவது முழுமையான முறையில் பேச வேண்டும், அல்லது அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது எழுந்து சென்று விட வேண்டும். மூன்றாவது வழிமுறை நயவஞ்சகமாகும். அதாவது அந்த சபையில் அமர்ந்து கொண்டு அவர்களோடு ஆமாம் போடுவது, தாழ்ந்த குரலில் மெதுவாக தன்னுடைய கொள்கை எடுத்து கூறுவது போன்றவை. அதாவது சபையில் அமர்ந்து கொண்டு அஞ்சியவாறு மக்களின் பேச்சுக்களுக்கு ஆமாம் போட்டுக்கொண்டு மெல்லிய குரலில் நீங்கள் தவறாக கூறுகின்றீர்கள், இது அவ்வாறு அல்ல, இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது, ஆனால் வெளிப்படையாக விஷயத்தை கூறாமல் இருப்பது போன்றவை நயவஞ்சகம் ஆகும் என்று கூறினார்கள். இது நம்பிக்கையாளரின் வழிமுறை அல்ல. எனவே மார்க்கம் எள்ளி நகையாடப்படக்கூடிய சபைகள் அல்லது மார்க்கத்திற்கு எதிராக திட்டம் தீட்டப்படுகின்ற அல்லது உள்ளத்தில் குழப்பத்தை போடக்கூடிய சூழ்ச்சியோடு பேசப்படக்கூடிய சபைகளில் இதுவே ஒரு நம்பிக்கையாளரின் எதிர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட ஜமாத்திற்கும் அமைப்பிற்கும் எதிராக ஏதேனும் விஷயம் பேசப்பட்டால் கடுமையாக அதை மறுக்க வேண்டும். மேலும் அதுபோன்று பேசக்கூடியவர்களிடம் உங்களுடைய பார்வையில் இந்த விஷயங்கள் சரியானதாக இருக்கின்றதென்றால் பிறகு காலத்தின் ஹலிஃபாவிடம் இதை கொண்டு செல்லுங்கள் என்று கூற வேண்டும். ஆனால் இது போன்று பேசுவது ஆகுமானது கிடையாது என கூற வேண்டும். அதுபோன்ற சபைகளில் மனிதன் அமர்ந்திருந்தால், மேலும் தாழ்ந்த குரலில் அதை மறுத்திருந்தால், வெளிப்படையாக பேசாமல் இருந்திருந்தால், பிறகு அது நயவஞ்சகம் ஆகிவிடுகின்றது என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதிலிருந்து ஒரு நம்பிக்கையாளர் தவிர்த்திருக்க வேண்டும். மார்க்க விவகாரங்களில் மற்றும் அமைப்பு ரீதியான விவகாரங்களில் ஒருபோதும் தன்மானமற்ற நிலைமையை வெளிப்படுத்தக்கூடாது. தன்மானம் இரு வகைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, வெளிப்படையாக பதில் கூற வேண்டும், அல்லது அந்த சபையை விட்டு எழுந்து சென்றுவிட வேண்டும். அல்லாஹும் இந்த வழிமுறையையே கூறியிருக்கின்றான். அதனை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியும் உள்ளார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஒரு சஹாபி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதேனும் அறிவுரை கூறுங்கள் என்றார். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தக்வாவை மேற்கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் ஏதேனும் சமுதாயத்தின் சபைகளுக்கு சென்றால் அவர்களை உங்களுடைய இயல்பிற்கு ஏற்ப பேச கண்டால் அங்கு நில்லுங்கள். அதாவது நன்மையான விஷயங்களை பேசுகின்றார்கள் என்றால், தீய விஷயங்களை பேசவில்லை என்றால், குழப்பமான விஷயங்களை பேசவில்லை என்றால் பிறகு அங்கு நில்லுங்கள். ஆனால் நீங்கள் வெறுக்கின்ற விஷயங்கள் பேசப்படுகின்றது என்றால் அந்த சபைகளில் இருந்து சென்று விடுங்கள். ஒரு நம்பிக்கையாளருக்கு எப்படிப்பட்ட சபைகள் விருப்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்றும் அன்னார் விளக்கியுள்ளார்கள். அதாவது தனது தனிப்பட்ட விருப்பமில்லாத விஷயங்களை பேசக்கூடிய சபைகளிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக ஜமாத்திற்கும் ஜமாத் அமைப்பிற்கும் எதிராக பேசக்கூடிய சபைகளை விட்டுவிடுங்கள் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் எப்படிப்பட்ட மக்களின் சபைகளில் அமர வேண்டும் என வினவினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர்களை கண்டால் உங்களுக்கு இறைவன் நினைவுக்கு வருவானோ அப்படிப்பட்டவர்களது சபைகளில் அமருங்கள். மேலும் எவர்கள் பேசினால் உங்களது மார்க்க அறிவு அதிகமாகுமோ, மேலும் எவர்களின் செயல்கள் உங்களுக்கு மறுமையை நினைவூட்டுமோ அப்படிப்பட்டவர்களின் சபைகளில் அமருங்கள் என்று கூறினார்கள். ஆக இதுவே ஒரு நம்பிக்கையாளர் தனது சபையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்வைக்க வேண்டிய வழிமுறைகளாகும். அதாவது இறைவனை நினைவு கூறக்கூடிய சபைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மகத்துவம் எடுத்துரைக்கப்படுகின்ற சபைகளாக அது இருக்க வேண்டும். மேலும் மார்க்க அறிவும் அதிகமாக கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் இன்றைய காலத்தில்
மார்க்க அறிவை அதிகப்படுத்துவது ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு அஹ்மதிக்கும் அவசியமானதாகும். தப்லீகிற்கும், தாவத் இலல்லாவிற்கும், தர்பியத்திற்கும் இவைகள் மிக முக்கியமானவைகளாகும். இவைகள் மறுமையையும் நினைவூட்டுகின்றன. மனிதனுக்கு உலக பொழிவுகள் ஒன்றுமே இல்லை என்பதன் பக்கம் கவனம் ஊட்டுகின்றது. உலகத்தின் செல்வங்கள் மற்றும் வசதி வாய்ப்புகள் மட்டுமே எல்லாம் ஆகும் என்று கிடையாது என்பதன் பக்கமும் கவனம் ஊட்டுகின்றது. மாறாக ஒரு நம்பிக்கையாளருக்கு இறை திருப்தியே முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். முதல் ஹதீஸின் விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது உலகவாதிகளின் சபைகள் என்றால் அவைகள் ஒரு நம்பிக்கையாளருக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து உடனடியாக எழுந்து வந்துவிட வேண்டும். இதன் பக்கம் நமது கவனம் இருக்கும் என்றால் நமது பெரியவர்களும் பெரும்பாலான இளைஞர்களும் அதிகமான குழப்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள், தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இளைஞர்களின் பல்வேறு வகையான சபைகள் இருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் அது போன்ற சபைகளில் கலந்து கொள்கின்றனர். அவைகள் ஃபன் என்ற பெயரில் நடைபெறுகின்றன. இளைஞர்களின் கூத்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்காக அவை நடக்கின்றன. மேலும் இந்த மேற்கத்திய சூழலின் தாக்கத்தின் காரணத்தினால் நமது சில இளைஞர்களும் இது போன்ற சபைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்றனர். ஒரு நம்பிக்கையாளரான இளைஞர் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர் தமது வாழ்க்கையை இது போன்ற சபைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சில வரம்புகளுக்குள் அவர் இருக்க வேண்டும். ஜமாத்திலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. அதாவது தீய நட்பு மற்றும் தீய சகவாசத்தின் காரணமாக நமது இளைஞர்கள் இளமை பருவத்தில் கால் வைத்த உடனேயே பிறருக்கு இழப்பை ஏற்படுத்துகின்ற சில செயல்களை செய்து விடுகின்றனர். அக்கம் பக்கத்தினருக்கு இழப்பை ஏற்படுத்தி விடுகின்றனர், அல்லது பாதசாரிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தி விடுகின்றனர், அல்லது எங்கென்னும் சென்று இருந்தால் தீங்கிழைத்தவாறு இழப்பை ஏற்படுத்தி விடுகின்றனர். பிறகு இவர் ஜமாத்தை சார்ந்தவர் என்று தெரிய வரும்போது அப்படிப்பட்டவர்கள் ஜமாத்தின் அவப்பேருக்கும் காரணமாக அமைகின்றனர். எனவே தாய் தந்தையர்களும் தமது குழந்தைகளினுடைய சபைகள் மற்றும் அவர்களின் நட்பு வட்டாரங்களை கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் நமது இளைஞர்கள் தமது இளமை பருவத்தில் கால் வைத்தவுடன் தீய நட்பு மற்றும் தீய சகவாசத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். தாமும் வீடுகளில் எப்படிப்பட்ட தூய சபைகளை கூட்ட வேண்டும் என்றால் எப்போதும் தர்பியத் கோணத்தில் சிறந்ததாக இருக்க வேண்டும். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், ஒரு சமுதாயம் பள்ளிவாசலில் இறை வேதத்தை ஓதினாலோ மேலும் தர்சுகளுக்காக அமர்ந்திருந்தாலோ அல்லாஹ் அவர்களின் மீது நிம்மதியை இறக்குகின்றான். மேலும் அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. மேலும் மலக்குமார்கள் தங்களுடைய அரவணைப்பில் எடுத்துக் கொள்கின்றனர். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருள் என்னவென்றால் ஜமாத்திற்கு அது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. உலகில் எல்லா இடங்களிலும் ஜமாத்துகள் ஜலசாக்களை நடத்துகின்றன, இஸ்திமாக்கள் நடத்தப்படுகின்றது. அவைகள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது என்றால் தர்பியத்தும் கிடைக்கின்றது, அறிவை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது, அல்லாஹ்வை நினைவு கூறத்தக்கதாகவும் இருக்கின்றது. உதாரணமாக இன்று லஜ்னா இமாயில்லாவின் இஜ்திமா ஆரம்பமாகின்றது. லஜ்னாக்களும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களினுடைய நிகழ்ச்சிகளில் அதிகமாக மார்க்க மற்றும் அறிவு சார்ந்த அமர்வுகள் இருக்க வேண்டும். மேலும் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களும் அவர்கள் ஏதேனும் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கு வரவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தாங்கள் இஸ்திமாவில் வந்ததன் நோக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் நிலையான மார்க்க மற்றும் அறிவு சார்ந்த சபைகளையே உருவாக்க வேண்டும். முறையாக நிகழ்ச்சிகள் நடக்காவிட்டாலும் கூட தங்களது சபைகளில் இதையும் அதையும் பேசுவதற்கு பதிலாக, வீணானவற்றை பேசுவதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை பேச வேண்டும். மேலும் வீணானவற்றிலிருந்து எப்போதும்
தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் தனது நேரம் வீணாவதையும் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள்: எந்த மக்கள் சபையில் அமர்ந்து கொண்டு இறைவனை நினைவு கூறுவதில்லையோ அவர்கள் தங்களது அந்த சபையை கியாமத் நாளன்று ஏக்கத்துடன் பார்ப்பார்கள். எனவே இஜ்திமாவில் வந்திருப்பவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்கள் தாங்கள் வந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் தங்களது நேரத்தை எள்ளி நகையாடுவதிலும் வீணானவற்றை பேசுவதற்கும் செலவிடுவதற்கும் பகரமாக அதிக நேரத்தை இறைவனை நினைவு கூறுவதிலும் நல்ல விஷயத்தை கேட்பதிலும் பேசுவதிலும் கழிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சபைகள் கியாமத் நாளன்று ஒருபோதும் ஏக்கத்துடன் பார்க்கப்படக்கூடிய சபைகளாக இருக்காது. இறை அச்சத்தின்படி நடப்பவர்களின் சகவாசத்தில் நேரத்தை கழிப்பது தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவுரை நமக்கு கூறினார்கள்? ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நீங்கள் நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருடனும் அமராதீர்கள். மேலும் இறை அச்சமுடையவரை தவிர எவருடனும் உங்களுடைய உணவை உண்ண வேண்டாம். எவரும் உங்களுடைய உணவை உண்ண வேண்டாம். மனிதனுக்கு உலகில் பல்வேறு வகையான மக்களோடு தொடர்பு இருக்கின்றது. அவன் அவர்களை சந்திக்கவும் செய்கின்றான், முஸ்லிம் அல்லாதவர்களோடும் அமர்கின்றான். மனிதன் நம்பிக்கையுடையவர்களை தவிர வேறு யாரோடும் உட்காரவே கூடாது என்பது சாத்தியமில்லாததாகும். அன்னாருடைய கூற்றின் பொருள் என்னவென்றால், உங்களுடைய ஆழமான நட்பு மற்றும் நீங்கள் அதிகமாக அமர்ந்திருத்தல், உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை கழித்தல் அப்படிப்பட்டவர்களோடு இருக்கக்கூடாது என்பதாகும். உங்களுடைய சபைகள் அதிகமாக ஈமானில் உறுதியானவர்களோடு இருக்க வேண்டும், இறை அச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்களோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்களும் தக்குவா மற்றும் நன்மையில் முன்னேற முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆன்மாவை சீர்திருத்துவதற்கான ஒரு வழி அல்லாஹ் கூறியிருப்பது கூனு மஅஸ் ஸாதிகீன், அதாவது எவர்கள் சொல்லளவிலும் செயலளவிலும் மேலும் அவர்களின் நிலையிலும் உண்மையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுடன் இருங்கள். அதாவது அவர்களின் பேச்சுகளும் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், அவர்களது செயல்களும் உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். மேலும் அவர்களின் எல்லா நிலையிலிருந்தும் உண்மை வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், அதாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் இதற்கு முன்பு கூறியுள்ளான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். இதன் பொருள் என்னவென்றால், முதலில் ஈமான் இருக்க வேண்டும், பிறகு சுன்னத்தாக தீய இடத்தை விட்டுவிட வேண்டும், பிறகு உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும். சகவாசத்திற்கென்று ஒரு பெரும் தாக்கம் உள்ளது, அது உள்ளுக்குள்ளேயே உருவாகி கொண்டிருக்கின்றது. கூறினார்கள், ஒரு மனிதர் தினமும் விபச்சாரிகளிடம் சென்றால் பிறகு நான் விபச்சாரம் செய்கிறேனா என்று கேட்டால், அதாவது நான் விபச்சாரம் செய்வதற்காக செல்வதில்லை என்று கூறினால், அவரிடம் நீங்கள் அதை ஒரு நாள் செய்வாய் என்று கூற வேண்டும். அவர் ஒரு நாள் இல்லையேல் ஒரு நாள் அதில் ஈடுபடுவார். ஏனென்றால் தீய சகவாசத்தின் தீய தாக்கம் ஏற்படுகின்றது. அதே போன்று மதுக்கடைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு விலகி இருந்தாலும், மேலும் நான் மது அருந்துவது இல்லை என்று கூறினாலும், ஒரு நாள் கண்டிப்பாக அவர் மது அருந்துவார். எனவே எப்போதும் தீய சகவாசத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். பொதுவாக உலக வியாபாரங்களில் தொடர்புகள் இருக்கத்தான் செய்கின்றது, அந்நியர்களோடு தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அந்த தொடர்புகளில் வரம்பு இருக்க வேண்டும். அவர்களின் வீணான சபைகளிலும் மனிதன் செல்ல ஆரம்பித்து விடும் அளவிற்கு இருக்கக்கூடாது. பெரும்பாலான தீமைகள் இது போன்ற வீணான சபைகளில் கலந்து கொள்வதனால் ஏற்படுகின்றன. மாறாக இங்குள்ள மக்களும் கூட அதை வெளிப்படுத்துகின்றனர். சில ஆங்கிலேய பெண்கள் இதை வெளிப்படுத்துகின்றனர், அதாவது எங்களுடைய கணவர்கள் நல்லவர்களாக இருந்தனர், சில நண்பர்களின் காரணத்தினால் அவர்களிடத்தில் தீமைகள் உருவாகிவிட்டன, அவர்கள் தீய அசுத்தமான சபைகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டனர் என்கின்றனர். ஆக முஸ்லிம் அல்லாத இவர்களுக்கு கூட அந்த உணர்வு வந்துவிட்டது. எனவே நாமோ மிக அதிகமாக இதற்காக கவலைப்பட வேண்டும். இதை தடுப்பதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மார்க்கமற்ற மக்களோடு அதிகமாக அமர்தலோ மற்றும் உணவு உண்பதோ உங்களை மார்க்கத்தை விட்டு தூரம் விலக்கிவிடும். நிச்சயமாக தப்லீகிற்காகவோ அல்லது நல்ல விஷயங்களை கூறுவதற்காகவோ கண்டிப்பாக தொடர்பு இருக்க வேண்டியதுதான். அது இல்லாமல் தப்லீக் நடைபெற முடியாது. ஆனால் அதற்கு அவர்களை நமது சபைகளுக்கு அழைத்து வர வேண்டும்.
ஏனென்றால் இந்த நன்மையான சபைகள் தமது தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. நமது நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய ஏராளமானோர் இதை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அதாவது, இங்கு வந்த பிறகு எங்களுடைய நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது என்கின்றனர். சகவாசத்தின் தாக்கத்தை விளக்கியவாறு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் ஒரு தூய உண்மையான மனிதரோடு அமரும் போது அவரிடத்தில் உண்மை வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஆனால் உண்மையாளர்களின் நட்பை விட்டுவிட்டு தீயவர்களின் நட்பை கை கொண்டால் அவர்களிடம் தீமை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் ஹதீஸ்கள் மற்றும் திருக்குரானில் தீய நட்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் காணப்படுகின்றது. மேலும் எங்கு அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகின்றார்களோ அந்த சபைகளிலிருந்து உடனடியாக எழுந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அவரும் கூட அந்த தீய செயல்களை செய்தவர்களோடு எண்ணப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் அன்னார் கூறினார்கள், மேலும் உண்மையாளர்களோடு அமருபவர்கள் அவர்களோடு எண்ணப்படுகின்றார்கள். எனவே மனிதன் கூனு மஅஸ்வாதிகீன், அதாவது உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள் என்ற கூற்றின்படி செயல்படுவது எவ்வளவு முக்கியமானதாக உள்ளது. கூறினார்கள், ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் மலக்குமார்களை உலகிற்கு அனுப்புகிறான். அவர்கள் தூயவர்களோடு சபைகளுக்கு வருகின்றனர். மேலும் அவர்கள் திரும்பிச் செல்லும் போது அல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் என்ன கண்டீர்கள் என்று கேட்பான். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் ஒரு சபையை கண்டோம், அவர்கள் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவர் அவர்களோடு அவ்வாறு செய்யவில்லை, ஆனால் அங்கு அமர்ந்து இருந்தார். அப்போது அல்லாஹ் கூறுவான், இல்லை, அவரும் கூட அந்த சபையினரை சார்ந்தவரே ஆவார். ஏனென்றால் இன்னஹு கௌமுல் லா யஷ்கா ஜல்லிசுஹும். கூறினார்கள், இதிலிருந்து தெளிவாக தெரிய வருவது என்னவென்றால் உண்மையாளர்களின் நட்பினால் எந்த அளவுக்கு நன்மை உள்ளது. எனவே அதுபோன்ற சகவாசத்தை விட்டு தூரம் இருப்பவர் துர்பாக்கியசாலி ஆவார். எனவே நம்பிக்கையாளர்களுடைய சகவாசம் மற்றும் சபைகளில் அமர்பவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அது எப்படிப்பட்ட சபை என்றால் அது இறைவனை நினைவு கூறுவதால் நிரம்பி இருக்கும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பெரும்பாலார் நாவினால் ஏற்றுக்கொள்கின்றனர், ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடம் நாத்திகம் இருப்பதை காண முடியும். ஏனென்றால் உலக பணிகளில் மூழ்கும் போது இறைவனுடைய கோபத்தை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். எனவே நீங்கள் துஆவின் மூலமாக இறைவனிடம் ஞானத்தை கேட்பது மிகவும் அவசியமானதாகும். அது அல்லாமல் ஒருபோதும் நிச்சய உறுதியை பெற முடியாது. அல்லாஹுவோடு தொடர்பை துண்டிப்பது என்பது ஒரு மரணமாகும் என்கின்ற அறிவு இருக்கும் போதுதான் அது சாத்தியமாகும். கூறினார்கள், பாவங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு துஆ செய்கின்ற அதே வேளையில் திட்டங்களையும் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். தீமையை தூண்டுகின்ற அனைத்து சபைகளையும் விட்டு விடுங்கள். அத்தோடு துஆவும் செய்து வாருங்கள். மேலும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இறை நியதிக்கேற்ப மனிதனிடத்தில் உருவாகக்கூடிய விஷயங்களிலிருந்து இறை உதவி இல்லாமல் ஒருபோதும் விடுதலை பெற முடியாது. கூறினார்கள், தொழுகை ஐவேளை நிறைவேற்றப்படுகின்றது. அதில் என்ன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றால், அவர் மன எழுச்சிகள் மற்றும் சிந்தனைகளிலிருந்து தொழுகையை பாதுகாப்பாக வைக்கவில்லை என்றால் அதுவரை அது உண்மையான தொழுகையாக இருக்காது. குனிந்து எழுந்திருத்தல் மற்றும் சடங்கு சம்பிரதாயமாக நிறைவேற்றுவது என்பது தொழுகை கிடையாது. தொழுகை என்பது உள்ளமும் உணரக்கூடியதாகும். ஆன்மா உருகி இறை சந்நிதியில் விழுந்துவிட வேண்டும். கூறினார்கள், முடிந்தவரை உருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உள்ளத்தில் உள்ள பாவங்கள் நீங்குவதற்காக உருக்கமாக கேளுங்கள். அதுபோன்ற தொழுகைகள் தான் அருளுக்குரியதாக இருக்கின்றன. எவர் அதில் நிலைத்திருப்பாரோ அவர் இரவிலோ அல்லது பகலிலோ ஒரு ஒளி வானத்திலிருந்து அவருடைய உள்ளத்தில் இறங்குவதை காண்பார். மேலும் நப்சே அம்மாராவினுடைய, அதாவது தீமையை தூண்டக்கூடிய ஆன்மா குறைந்துவிடும். பாம்பில் ஒரு கொலை செய்யக்கூடிய விஷத்தன்மை இருப்பதை போன்று நப்சே அம்மாராவிலும் ஒரு விஷத்தன்மை இருக்கிறது. மேலும் யார் அதை உருவாக்கினாரோ அவரிடமே அதற்கான சிகிச்சையும் உள்ளது. இறைவனிடமே தீங்கி அகற்றுவதற்கான சிகிச்சையும் உள்ளது. எனவே அவனுக்கு முன்னால் குனியுங்கள், அவனிடம் உதவி கேளுங்கள். உலகம் மற்றும் அதன் தீய தாக்கங்கள் மற்றும் தீய சபைகளிலிருந்து எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதற்காக அவனிடம் உதவி கேளுங்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கம் என்னவாக இருந்தது என்றால், சபையை முடிக்கும் முன் எழுந்திருக்கும் போது அன்னார், அல்லாஹ்வே
நீ தூயவனாவாய். உனது புகழின் மீது ஆணையாக கூறுகிறேன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், மேலும் உன் பக்கமே நான் திரும்புகிறேன் என்று துவா செய்வார்கள். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சில வார்த்தைகள் உள்ளன, அவற்றை யாரும் சபையிலிருந்து எழும் முன் 3 முறை படித்தால் அல்லாஹ் அதன் காரணமாக அவர் அந்த இடத்தில் செய்த பாவங்களை மறைத்து விடுவான். மேலும் எவரேனும் இந்த வார்த்தைகளை நல்ல சபையில் கூறியிருந்தால் அது அவர்களோடு சேர்த்து விடப்படும். அவைகள் என்னவென்றால், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அதாவது, அல்லாஹ்வே நீ தூயவனாவாய், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றேன், மேலும் உன் பக்கமே திரும்புகின்றேன். மேலும் விரும்பத்தகாத செயல்கள் என்னிடமிருந்து வெளிப்பட்டிருந்தால் அதன் தீய தாக்கத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இந்த துவா விரும்பத்தகாத அந்த விஷயங்களிலிருந்து பாதுகாப்பாக வைக்கின்றது. மேலும் நல்ல விஷயங்களின் சபைகளிலிருந்து அதிகமாக பலன் பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, இறைவனுடைய உதவி இல்லாதவரை ஒருபோதும் விடுதலை பெற முடியாது. எனவே எப்போதும் அல்லாஹ்வின் உதவியை தேடிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல் வாய்ப்பினை வழங்குவானாக. நாம் எப்போதும் தீய சபைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்போமாக. மேலும் ஒருவேளை அறியாமல் அதில் இணைந்து விட்டால் அதனுடைய தீய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்போமாக. எப்போதும் தூய சபைகளை தேடுபவர்களாக இருப்போமாக. மேலும் அதில் அமர்பவர்களாக இருப்போமாக. தூய சபைகளின் தூய்மை மற்றும் அல்லாஹ்வின் அருள்களில் இருந்து பலன் பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் எப்போதும் நம்மை ஷைத்தானின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பாக வைப்பானாக. நம்மோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. நம்மை எப்போதும் ஜமாத்தோடும் ஹிலாஃபத் அமைப்போடும் இணைத்து வைப்பானாக. மேலும் ஒவ்வொரு குழப்பவாதியின் குழப்பத்தின் தீங்கில் இருந்தும் பாதுகாப்பாக வைப்பானாக. இப்போது தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயப் தொழுகை தொலை வைப்பேன். அது நமது ஆப்பிரிக்கன் அஹ்மதி மதிப்பிற்குரிய பிலால் அப்துல் சலாம் சாஹிபுடையதாகும். அமெரிக்காவினுடைய பிலடெல்பியாவில் வசித்து வந்தார்கள். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்று வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வருடம் யூகேவினுடைய ஆண்டு மாநாட்டிற்கும் வருகை தந்திருந்தார்கள். முதல் நாள் மாலை வேளையில் பேன் ஆப்பிரிக்கன் அசோசியேஷனில் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டது. நிலைமை மோசமாயது. உடனடியாக மருத்துவமனை எடுத்துச் செல்லப்பட்டார்கள். இங்கு சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். உடல்நிலை வெளிப்படையாக சரியாகவும் ஆகியிருந்தது. என்னை சந்திக்கவும் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அமெரிக்கா திரும்பி சென்று விட்டார்கள். அன்னார் 1934இல் புளோரிடாவில் பிறந்தார்கள். 6 வயது இருக்கும் போது அவர்களுடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். 8 வயதான போது போர்டிங்கிற்கு சென்று விட்டார்கள். அங்கு இவர்கள் பைபிளின் போதனையை கேட்டார்கள். பிறகு பல வேலைகளை செய்தார்கள். சில காலம் இராணுவத்திலும் பணி செய்துள்ளார்கள். 1957இல் மினிஸ்டர் ஆஃப் காஸ்பல் ஆனார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தின் சில கொள்கைகளில் அன்னாருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. 1960இல் ஒரு சுன்னி முஸ்லிமை சந்தித்தார்கள். அவர் அன்னாருக்கு ஜமாத் வெளியிட்ட திருக்குரானை வழங்கினார். அன்னார் அந்த மனிதரிடம் இந்த குரான் யார் வெளியிட்டது என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், இவர்கள் முஸ்லிம்கள் இல்லைதான், ஆனால் இவர்களுடைய புத்தகங்கள் சிறந்ததாகும் என்று கூறினார். அன்னார் அந்த மனிதரிடம் ஒரு அஹ்மதியின் முகவரியை அறிந்து கொண்டு அவரின் கடைக்கு சென்றார்கள். அங்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய புகைப்படத்தை கண்டபோது அது யாருடையது என்று கேட்டபோது இது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மற்றும் இமாம் மஹ்தி என்று கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் அதற்கு பிறகு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிலடெல்பியாவில் அஹ்மதிகளோடு சேர்ந்து தப்லீகின் பணியை செய்து வந்தார்கள். பிலால் அப்துல் சலாம் சாஹிபிற்கு திருக்குரான் கற்கும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. 4 மணி நேரம் பயணம் செய்து அன்னார் திருக்குரான் கற்பதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரிஸ்பர்க் வந்து விடுவார்கள். மேலும் சதர் ஜமாத் பிலடெல்பியா ஆகவும் மேலும் நேஷனல் செக்ரட்டரி வக்ஃபே ஜதீத் தர்பியத் நவ்முபைன் பொறுப்பிலும் செக்ரட்டரியாக தொண்டாட்டியுள்ளார்கள்.
அன்னார் வாழ்க்கை சில காலம் அர்ப்பணித்து பால்டிமோரில் ஜமாத்தினுடைய ஆர்னரி முபல்லிகாகவும் பணியாற்றியுள்ளார்கள். அதற்கு பிறகும் அன்னார் தப்லீகை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஜமாத் அமைப்பை பேணக்கூடியவர்களாகவும் உயர்தரமான கட்டுப்படுதலை உடையவராகவும் இருந்தார்கள். எப்போதும் ஹலீஃபாக்கள் பற்றி பேசப்படும் போது கண்ணீர் வந்துவிடும். 1975 காதியானின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளும் நற்பெரும் பெற்றார்கள். பிலடெல்பியாவினுடைய பள்ளிவாசல் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது அன்னாரினுடைய ஒரு ஆசையாகவும் இருந்தது. அதற்காக முயற்சியும் செய்து வந்தார்கள். கட்டுமான பணிகளின் போது தினசரி முழு நாளும் அங்கு கேபினில் அமர்ந்து துவா செய்து கழிப்பார்கள். மிக விரைவாக பள்ளிவாயில் கட்டி முடிக்க வேண்டும் என்று முயற்சித்து வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் முடிந்துவிடும் என்று நம்புகிறேன். இவர்களின் மனைவி மிஸ்ஸஸ் ஹிஸ்னிஸ்டன், இவர் பாஸ்டர் ஆவார்கள். அகமதியாக இருக்கவில்லை. ஆனால் எப்போதும் அன்னார் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 2 மகளும் உள்ளனர். ஒரு மகன் உமர் அப்துல்சலாம் சாஹிப் 1993 பைய செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். இவர் அகமதி ஆவார். மற்றவர்கள் அகமதிகள் அல்ல. அமெரிக்காவில் உள்ள முபல்லிக் அப்துல்லா தீபா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அன்னார் அமெரிக்கா ஜமாத்தின் மிகவும் செயல் துடிப்புள்ள ஒரு உறுப்பினராக இருந்து வந்தார்கள். மிகவும் நல்லொழுக்கமுடைய, அனைவரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதராக இருந்தார்கள். பெரும்பாலான மக்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஜமாத் பணிகளில் முன்வரிசையில் நிற்பார்கள். இளைஞர்களோடு குறிப்பான தொடர்பு இருந்தது. அவர்களுக்கு தர்பியத் வழங்கவும் அவர்களை சமூக தீமைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் எப்போதும் முயற்சி செய்து வந்தார்கள். பல இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றார்கள். அவர்களை நேரான வழியில் செல்ல அறிவுறுத்தி வந்தார்கள். இவர்களின் காரணமாக இளைஞர்களின் ஒரு பெரும் பகுதி சமூகம் மற்றும் ஜமாத்தினுடைய செயல் துடிப்புள்ள அங்கமாக ஆகிவிட்டது. அன்னார் மருத்துவமனையில் நோயிட்டு இருந்தபோது அன்னாரின் தலைமாட்டில் எப்போதும் திருக்குரான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருந்தார்கள். அவர்கள் இங்கு நோயுற்று இருந்த போது கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு புதிய வாழ்வை வழங்கியிருக்கிறான், எனவே சில பணிகள் எஞ்சியுள்ளன, அதை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன் என்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த பாசத்திற்குரிய அன்பு இருந்தது, தொடர்பு இருந்தது. சந்திக்கும் போதெல்லாம் அவர்களினுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருக்கும். மேலும் களப்பற்ற தன்மையும் விசுவாசமும் அவர்களுடைய கண்களில் தெரியும். அல்லாஹ் இவர்களின் பதவி உயர்த்துவானாக, இவர்களோடு மன்னித்தலோடு நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களின் எஞ்சியுள்ள சந்ததிகளுக்கும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பினை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.